தப்பு வலிமா, வேண்டாம், தப்பு பண்ணாதீங்க. எது இவளை எல்லார் முன்னாடியும் இழுத்து போட்டு அடிப்பா, அது தப்பு இல்ல. அடிக்க கூடாதுன்னு கேட்க வந்தா அது தப்பா? என் அக்கா அடிச்சது தப்பா இருக்கலாம், ஆனா இவ பண்ணது சரியா? இத்தனை நாள் இவ நல்ல பொண்ணு, அப்பாவி பொண்ணுன்னு சொன்னீங்கல்ல, நல்ல பொண்ணு பண்ற வேலையா இதெல்லாம்? ஏன் குடும்பத்தை போய் தப்பா பேசுறதுக்கு இவ யாரு? இவ பண்ணது சரின்னு சொல்றீங்களா, இல்ல அவளுக்கு நீங்க முழு சப்போர்ட் பண்றீங்களா? அப்படி பண்ணீங்கன்னா அது தப்புதான். யார குறை சொல்றது? எங்க சித்தி என்ன ஆவிய பொண்ணா நினைச்சு என் கூட நிக்கிறது தப்பா? தங்கச்சி அடக்கி வைக்க தெரியாத நீங்க எல்லாம் ஒரு அக்கா, நீங்க பேசுறதெல்லாம் நாங்க பொறுமையா கேட்கணுமா? விட்டா அவ என்னைய ஒதுக்கி வச்சுட்டு இவளோட சேர்ந்து குடும்பம் நடத்த ஆரம்பிச்சிருவா. அதுக்கு நீங்க எல்லாம் உடந்தியா இருப்பீங்க. உலகத்துல நான் இப்படி ஒரு குடும்பத்தை பார்த்ததே இல்ல. ஓய் மூடி விஜி. யார பார்த்து என்ன வார்த்தை நீ சொன்ன? சும்மாரா. என்ன பேசுறா? சும்மாரு. விடுங்க மச்சான், அவையில விடுங்க. அவைய அடிக்கட்டும், அடிச்சு என்னைய கொல்லட்டும். அவைய கையால சாகிறத பத்தி எனக்கு கவலை இல்ல. பிருந்தாக்கு ஏதாச்சும் ஒண்ணுன்னா அத கேக்குதோ ரெண்டு அக்கா மாருங்க இருக்கா. நான் யாரும் இல்லாதவ தானே, எனக்கெல்லாம் என்ன நாதி இருக்கு? அதனாலதான் இவ என்ன அடிக்க பாயிராக. அடிங்க, எல்லாரும் என்னை அடிச்சு கொல்லுங்க. தாலி கட்டினவர் கையாலேயே அடி வாங்கி சாகிறது புண்ணியந்தேன். இங்க பாரு விஜி, நீ பாதிக்கப்பட்ட பொண்ணு, அதனால மட்டும்தான் நாங்க அமைதியா இருக்கோம். அதுக்காக நீ வீராவையும் அண்ணியெல்லாம் தப்பா பேசிட்டு இருந்த, நல்லதுக்கு இல்ல சொல்லிட்டேன். சாவடி. அவியலுக்காக இவ்ளோ பேசுறே இல்லையா மச்சான்?